அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியா ஊருக்கு வந்து ஆட்டம் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா கிளம்புறோம். அடுத்து அறுவடையா? ஆட்டைய போடுற வேலையா? ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா வளர்ந்துருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு பூ பூத்துருக்கு. டிசம்பர் பூ வந்து ஒரு கை நிறைய ரோஸ் எல்லாம் பூத்துருக்கு. ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணணும். தனித்தனியா சேர்த்துருக்கோம்ல, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி செடி கூட சேர்த்துறாங்க. கீரை வளர்ந்துச்சு. அடேங்கப்பா, அதனால மனசு தாங்கவே இல்ல. கொஞ்சம் இடம் இருந்தா 4 செடியை வச்சு விட்டுட்டோம். கனவா, எறா, நெத்திலி 3 வாங்கிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்க செடி வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பணும். வீட்டுக்கு கிளம்புற வேலை வந்து பாத்தீங்கன்னா இளநீ குடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்க வந்து ஒருத்தவங்க மீன் வாங்கிட்டு போனாங்க. நாங்களே ரொம்ப நாளா கடலூர் ஓட்டி போய் மீன் வாங்கணும் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம். ஆனா லேட்டா தூங்கி எழுந்திருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மணிக்கு போறதுன்னு தெரியலன்ட்டு போவே இல்ல. இங்க வந்து என்ன ஊர் பேபி அது? கந்தம்பாளையம் ஃபிஷ் மார்க்கெட். கந்தம்பாளையத்துல ஃபிஷ் எல்லாம் இருக்குமா? சோ அந்த ஃபிஷ் மார்க்கெட் தான் போறோம் நாங்க. ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க கந்தம்பாளையம் ஃபிஷ் மார்க்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு போய் அப்படியே மீனுமே வாங்கிட்டு போலாம். நம்ம என்னதான் ஏரி மீன் எல்லாம் பிடிச்சாலும் அம்மாவுக்கு வந்து இந்த நண்டு, எறா, கனவா இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சோ அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம். நண்டு பிடிக்குமா உனக்கும்? மீன் பிடிக்கும், நண்டு பிடிக்கும். சரிம்மா. சரி, இந்த மீன் மார்க்கெட் போய் பார்த்துட்டு மீன் இருந்ததுன்னா எறா, நண்டு அது மாதிரி ஏதாவது இருந்தா வாங்கிட்டு போலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு. நல்லா கந்தம்பாளையம் ஃபிஷ் மார்க்கெட் நல்லா ஃபேமஸா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். ஃபேமஸா இருக்கும் பேபி. அப்படியா? வழி தெரியாத கூகுள் மேப் போட்டு வர சின்னதா வழி ரொம்ப சந்தோஷம். என்னம்மா? நண்டு வேணுமா? நண்டு வேணுமா? நண்டுமான்றாரு. நம்ம வந்து கந்தம்பாளையம் வந்தாச்சு. போயிட்டு காரை இங்க கோயில் பக்கத்துல நிப்பாட்டிட்டு மீன் மார்க்கெட்டை தேடி போயிட்டு இருக்கோம். இங்கதான் இருக்கு பேபி. அப்படியா? ஆமா, வந்துட்டோம். சரி, மீன்லாம் என்னென்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு போலாம் வா. ஓகே. என்னனாலும் இருக்குமா, ஆனா சண்டே மட்டும் நல்லா க்ரௌடா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கூட்டமா இருக்கு. கிராமத்துல இருக்க எல்லாருமே வந்து மீன் வாங்க வந்திருக்காங்க. எவ்வளவு வண்டி வந்திருக்கு பாத்தியா மீன் மார்க்கெட்டுக்கு. எல்லா மீனும் தான் இருக்குது. எல்லா மீனும் தான் விற்கிறாங்க சங்கீதா. டாடா ஏஸ்ல எத்தனை வந்துருக்காங்க போல இருக்கு. கனவா வாங்கிக்க. சீலாகுது, வவ்வாகுதுன்றாங்க. நண்டு இல்லப்பா, கனவா இருக்குது. நல்லா இருக்குது. 300 ரூபாய் கேட்டு பாரு. வஞ்சாரம் கொண்டு வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிறாங்க, ஆனா நண்டு மட்டும் இல்லை. ஆமாப்பா. மீன் வாங்கிட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறோம். என்னென்ன வாங்கியிருக்கேன்னா கனவா, எறா, நெத்திலி 3 வாங்கியிருக்கோம். நண்டு தான் ஜெஸ்டா கேட்டுங்க, நண்டே இல்லை. ஆமா, இன்னொரு டைம் நான் ஊருக்கு போய் நண்டு வாங்கி தரலாம். ஓகே. மீன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டோம். என்னென்ன வாங்கிட்டு வந்தோம்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, கனவா நல்லா நீட்டா கனவா இருக்கு. ஊசி கனவா தானே இது? ஆமா, ஊசி கனவா. ஆமா. அதுக்கப்புறம் எறா வாங்கணும். கனவா 1 கிலோ, எறா 1 கிலோ. இது வந்து பாத்தீங்கன்னா 1/2 கிலோ தான். நெத்திலி மீன். நெத்திலி மீன் வந்து பாத்தீங்கன்னா இது பொடியா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், பெரிய பெரிய நெத்திலிமே இருந்தது. இந்த சைஸ்ல நெத்திலி இருந்தது. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா பொடி நெத்திலி தானே நிறைய இடத்த நான் சாப்பிட்டு இருக்கேன். ஸோ அதனால அதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டேன். ஆனா எந்த நெத்திலி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீ சமைச்சிருக்கேன் நெத்திலி மீன்? சமைச்சதில்ல? நெத்திலி மீன் நாங்க குழம்பு வச்சதுல சமைச்சதில்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 65 போடலாம், அப்படி இல்லைன்னா வந்து வறுத்து சாப்பிடலாம். வறுத்தா கூட நல்லா இருக்கும். 65 நல்லா இருக்குமா? அதனால இங்க பாருங்க, சூப்பரான கனவா இது நெத்திலி மீன். நெத்திலி மீன் வந்து நல்லா மீன். பத்தி மீனா இது? இதை இன்னைக்கு க்ளீன் பண்ணி சமைக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை பேபி அங்கெல்லாம் இருக்கு? சங்கீதா, நல்லா முத்தன எலுமிச்சம்பழம்லாம் இருக்கு. சூப்பரா எலுமிச்சம்பழம் நல்லா மழைன்னு நல்லா பெருசா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில கிளம்புறோம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழம்லாம் பறிச்சுட்டு போலாம்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு இருக்கேன். செடியெல்லாம் நட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்து அறுவடையா? ஆட்டைய போடுற வேலையா? இந்த எலுமிச்சை மரத்துல எப்பயுமே காய் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போ இருந்தாலும் பறிச்சுட்டு போவேன். ஹைட் தான் எட்டல பேபி, நீ தான் அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும். இங்க வா, உனக்கு ஹைட் எட்டாம கீழே காட்டுறேன் வா. ஆமா, நிறைய இருக்கு. இங்க பாரு, ஆனா காயா இருக்கே. பழமா அங்கதான் இருக்கு. செங்காலாம் பெருசா இருக்கு. இங்க சின்ன சின்னதா இருக்குல்ல. நீ செங்காவை மட்டும் பறி. ஓகே, நான் பறிக்கிட்டா? அங்க வந்து பறி வா. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா எலுமிச்சை பழமும் பறிச்சுன்னு வந்துட்டேன்.
இங்க பாருங்க எவ்வளவு பழம் பறிச்சுன்னு வந்திருக்கோம்னு இது சொல்லிட்டு எல்லாம் அப்படியே வெளியில வச்சா 2 நாள்ல ஃபுல்லா பழுத்துரும். எல்லாமே செம்பழம் சூப்பரா இருக்கு. இன்னும் அம்மா ஃப்ரிட்ஜ்ல வேற நிறைய பழம் பறிச்சு வச்சிருக்காங்க, பழுத்த பழம். அதே எடுத்துட்டு அதுல இருக்குது கொஞ்சம் தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. சூப்பரா எலுமிச்சை பழம் பறிச்சாச்சு. முக்கியமா என்ன பண்ணணும்னா இங்க பாரு ஜெஷிதாவோட துணி வந்து எங்க பார்த்தாலும் கிடக்குது. எல்லாத்தையும் எடுத்து பேக்ல எடுத்து வச்சு ரெடி பண்ணோம் ஊருக்கு போறதுக்கு. ஆமா மெத்த மேலயும் துணி எல்லாம் கிடக்குது. எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்ல வாழை மரம் வந்து பாத்தீங்கன்னா சின்னதுலயே பழுத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்க. ஒரு வாழைத்தாறுலயே வந்து பாத்தீங்கன்னா பாதி பழுத்து அணில் சாப்பிட்டுருச்சு. மீதி பழம் இருந்ததா அதை வந்து பாத்தீங்கன்னா அறுத்துக்கிட்டோம். வீட்டுக்கு எடுத்து போறேன். ஆமா எனக்கு 4 சீப்பு 5 சீப்பு எடுத்து 4 சீப்பு பழம். இன்னொரு வாழைத்தாரம் சின்னதுலயே முடிஞ்சு அதிகமா வச்சுக்கிறாங்க. அதுல ஒரு 2 சீப்பு வெட்டிதப்பா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியா ஊருக்கு வந்து ஆட்டம் போட்டாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறோம். ஜெஷிதா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ஆமா நேரா ஸ்கூலுக்கு தான் கிளம்பணும் போயிட்டு. என்ன ஜெஷிதா அது யார் போன் அது? என்னோட போனா? அவர் வீட்டுல இருந்த ஒரு பழைய போன் எடுத்து வச்சுக்கினா என்னோட போனுன்னு போறாரு. அதுதான் நான் முத வேலை செஞ்சு வாங்கின போன். என்னோட போன் அது. நான் தூக்கி போடாத அப்படியே வச்சிருக்கேன். அதை எடுத்து வச்சு விளையாடினு இருக்காரு அவரு. என்னோட வாழைப்பழம் வாழைப்பூ எலுமிச்சம்பழம் செடி கூடையில போட்டு எடுத்து நாங்க போய் நடவு போனோடனே நட்டுன்னு போய் செடியா. ஓகே ஏன்னா எல்லாம் வதங்குது இல்ல. சரி போனோடனே செடி நட்டுலாம். ஓகே பாருமா. சரிம்மா பாய் பாய். ஃப்ரெண்ட்ஸ் ஊர்ல இருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே ஜெஷிதா வந்து ஸ்கூலுக்குலாம் ரெடி பண்ணி அனுப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மொட்டை மாடியில வந்து நான் விதெல்லாம் போட்டு வந்தேன் இல்லையா. நான் தண்ணி வேற இப்போ 2 நாளா 3 நாள் ஆச்சு தண்ணி வேற ஊத்தவே இல்லை. நான் போகும்போது தண்ணி ஊத்திட்டு போனேன். அதுதான் ஏன்னா விதைக்கெல்லாம் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாதுல்ல. அதனால தண்ணி தெளிச்சுட்டு நைட்டே ஃபுல்லா தண்ணிலாம் ஊத்திட்டு போனேன். இப்போ எப்படி இருக்குன்னே தெரியல. நம்ம வந்து விதை மார்கழி 1ஆம் தேதி போட்டோம். இப்போ ஒரு 5 நாள் ஆயிடுச்சுல. 5 நாள் 6 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா தண்ணி ஊத்தினா நல்லா ஈரமா வந்து முளைச்சிருக்கும். இப்ப எப்படி முளைச்சிருக்குமா என்னன்னு தெரியல. மொட்டை மாடி பாக்கலாம் விதெல்லாம் முளைஞ்சி வந்திருக்கா இல்ல என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு தெரியல. போய் தண்ணி எல்லாம் ஊத்திட்டு அப்படியே நம்ம செடி எடுத்துட்டு வந்தோம் இல்லையா. இந்த செடி எல்லாம் நடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரலாம். கொட்டி வந்து ஃப்ரீயா இருக்கிறதெல்லாம் செடி நட்டுடலாம். ஃப்ரீயா இல்லாததெல்லாம் மண்ணு போட்டு எல்லாமே ரெடி பண்ணணும். மேல போலாமா? ஓகே. எனக்கு வேற செடி அந்த விதெல்லாம் விட்டு அது என்ன ஆச்சுன்னே தெரியல. போய் பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா வளர்ந்துருக்கு. தண்ணியே ஊத்தல நாங்க. இல்ல தண்ணி நான் ஊத்திட்டு வந்தேனே. சும்மா லைட்டா தான் 2-3 நாள் தண்ணி ஊத்தல. இல்ல நல்லா வளர்ந்துருக்கு. என்ன செடி தெரியல. இது தக்காளி செடி. தக்காளி. ஆமா தக்காளி நாத்து. தக்காளி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவ்ளோ பெருசா வளர்ந்துருக்கு. நல்லா பெருசா வளர்ந்துருக்கு. தண்ணி தெளிச்சு விடு. கை வைக்காத. கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காயுமே முளைஞ்சிருக்கு. தண்ணி தெளிச்சு விடு செய்யுதா. வேற லெவல். எல்லாமே மண்ணு வந்து வெளியில வருது. நான் நிறைய விதை விட்டேன் வளராத கடி செட்டு செடியும் வாங்கிட்டு வந்துட்டேன். இருக்கட்டும் எல்லாமே. ஏய் பாலக்கீரை பறிச்சீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊருக்கு போயிட்டு வர கேப்ல பாலக்கீரை எப்படி வளர்ந்துருக்கு பாருங்களா. எவ்வளவு பெருசு. பாலக்கீரை விதை போட்டேன். எங்க பாரு எல்லாமே முளைஞ்சிருச்சுங்க. பாலக்கீரை விதையும் முளைஞ்சிச்சு. ஆமா ஏன்னா தொட்டி ஃபுல்லா பாலக்கீரை இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா போட்டு விட்டேன். அதுவுமே முளைஞ்சிச்சு. சூப்பர். எல்லா செடியுமே வளர்ந்துருச்சு. எல்லா செடியும் வளர்ந்துச்சா? ஆமா இங்க பாரு வெண்டைக்காய். ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் செடியுமே வளர்ந்துருது. 5 நாள்ல வந்து எல்லாமே வளர்ந்துருச்சு. இங்க பாரு வெண்டைக்காய். இது என்ன இது செடி? அவர் 2 தான் வளர்ந்துருக்கு. மீதிலாம் வருது 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 வருது. தண்ணி தான். தண்ணி இல்லாம காஞ்சிருக்கு செய்யுதா. போறான் பூத்து கொட்டி கடுக்கு அப்படியே ஒரு செடி இப்போ தலை ஃபுல்லா வைக்கலாம் போலயேப்பா. வாவ் ஃப்ரெண்ட்ஸ் டிசம்பர் பூ நிறைய பூத்து இருக்கு நம்ம மாடி தோட்டத்துல. இங்க பாவக்காய் செடி வச்சா செய்யுதா. அது இருக்கட்டா நம்ம பாவக்காவை பாரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாவக்காய் குழம்பு தான் இன்னைக்கு. வச்சிட்டா பெருசா நினைக்கிறேன். நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஆமா இன்னும் பச்சையா தான் இருக்கு. இப்பதான் இருக்கிறதுல இந்த பாவக்காய் வந்து பெருசா இருக்கு. கொடி ஏத்தி விட்டாதான் காய் நல்லா பெருசாகும் நினைக்கிறேன். 4-5 பாவக்காய் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்குல்ல. தண்ணி மட்டும் ஊத்தணும் எல்லாத்துக்கும். கீரையா? ஆமா கீரை வேற விதை போட்டிருக்கல. கீரை வளர்ந்துச்சு. கீரை வளர்ந்துச்சா? அடேங்கப்பா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நான் விதை வச்சேன். நீங்க மறுநாளே வந்து பார்த்தேன்னா நான் வளர்ந்துச்சான்னு பார்க்க வந்தேன். அப்போ வளரவே இல்லை. எல்லாத்துக்கும் தண்ணி எல்லாம் டெய்லி ஊத்தி வச்சுட்டு ஊருக்கு போயிட்டு வந்தேன். ஊருக்கு போயிட்டு வந்த உடனே எல்லா செடியுமே வளர்ந்துருக்கு. சூப்பரா கொஞ்சம் ஜாலியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏய் இது என்ன செடி? ஃபுல்லா லைனா வளர்ந்து காசரைக்கீரையா? காசரைக்கீரை இன்னும் வளருது. வளரெல்லாம் தண்ணி ஊத்துனா எல்லாம் வளரும். மண்ணு தூக்கிட்டு இருக்கு. காசரைக்கீரை. இன்னுமே காசரைக்கீரை. ரோஸ் பாத்தியா? காசரைக்கீரை ரோஸ் 2 பூ பூத்துருக்கு. வாவ்
சூப்பர். அவ்வளவுதானே? வச்சது எல்லாமே வளர்ந்துருச்சு. வச்சது எல்லாமே வளர்ந்துருச்சு. பாவக்காய் தான் இன்னும் வளரல, அது கொஞ்சம் லேட்டா தான் வளரும். தண்ணி ஊத்தி விடணும் பாவக்காய் வெளியில வர்றதுக்கு. தண்ணி ஊத்தி விட்டா அழகா வளர்ந்துரும். தண்ணி ஊத்திடலாமா? பரவாயில்ல, இது உடச்சு விட்டோம்ல, சைடுல கிளை வருது. ஆமா, உடச்சு விட்டாதான் சைடுல கிளை வரும்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நம்ம இந்த இலைலாம் உடச்சு விடுறோம்ல, அந்த இலைய உடச்சு விடக்கூடாதா? இந்த இது உடச்சிட்டாலே இந்த இலைக்கு சந்துல இருந்து தான் இன்னொரு கிளை வந்து வளருமா. நம்ம இலையை உடச்சு விட்டோம்னா அது நேரா தான் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொன்னாங்க. நம்ம செடி சின்னதா வேணும்னா நுனி வந்து உடச்சு விட்டா. ஆமா, கிளை சைடு கிளையை உடைக்கூடாது. சைடு இதுவா? அவ்வளவுதான், எல்லா தொட்டிலுமே செடி வளர்ந்துருச்சு. அப்போ வந்து இருக்கிற தொட்டியில வந்து மண்ணு கொட்டி புது செடி நட வேண்டியதா. ஓகே, பரவாயில்ல. இப்போ நான் வச்ச விதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முளைய ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர் சூப்பர். இப்போ புது செடி எல்லாம் நட போறோம் இல்லையா, அதுக்கு புது க்ரோ பேக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் க்ரோ பேக்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, மண் ஜல்லி வந்து போட்டோம். ஏன்னா அப்பதான் தண்ணி வடிஞ்சதுன்னா மண்ணோட கரையாது, வெறும் தண்ணி மட்டும் வடியும், மண்ணு எல்லாம் மேலே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நாங்க மண்ணு எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோங்க பாருங்க. இது வந்து வெறும் செம்மண், இது வந்து வெறும் மாட்டு சாணம், ஆட்டு சாணம் மாட்டு சாணம் சொல்லிட்டு எருவு இருக்கு. இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு மூட்டை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. மிக்ஸ் பண்ணதை அப்படியே போட்டுக்கலாம். எப்பவுமே ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணதே இருக்கு, இதில் கொட்டிக்கலாம். இன்னொரு தொட்டியுமே புதுசா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ 1 2 3 4 5 6 தொட்டி இருக்கு. இப்போ நட்டுலாமா? எல்லாமே நட்டுலாம். இருக்கிற செடி நட்டுட்டு இப்போ வளர்ற செடிக்கு வந்து புது க்ரோ பேக் ஆர்டர் பண்ணி வாங்கி அதையும் நட்டுக்கலாம். ஆமா, அதுக்கு மண்ணு வேணும், மண்ணு போய் வாங்கிட்டு வரணும். மண்ணெல்லாம் வாங்கிக்கலாம், நர்சரியில கிடைக்குது இல்ல. சரி, வாங்கிட்டு வந்து வச்சிடலாம். சாக்குக்குள்ள மக்கிடுச்சு, அப்படியே சாக்கோட தூக்கி வச்சிடலாமா? சாக்கு மக்கிடும் இல்ல எப்படி இருந்தாலும். வாட்டை எந்த பக்கமே அதே பக்கம் கொட்டிட்டேன். வாட்டர் ஆப்பிள்லாம் நல்லா புது இலை சூப்பராக விட்டு இருக்கு. எப்போ காய் காய்க்குன்னு தெரில. செம்மண்ணும் உரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்த்துருக்கோம். இப்போ ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணணும், தனித்தனியாக சேர்த்துருக்கோம்ல, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி செடி கூட சேர்த்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அழகாக ஒரு மூட்டை மிக்ஸ் பண்ணியே வச்சுட்டாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவலையே கிடையாது, வாங்கி வந்து அப்படியே போட்டுடலாம். நாங்கள் எதுவும் தனியாக வாங்கி வந்தோம், தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமா காலிஃப்ளவர் நடுறதுக்காக தான் க்ரோ பேக்லாம் ரெடி பண்ணேன். காலிஃப்ளவர் வந்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நான் விதை வாங்கி வந்து போட்டேன், விதை வந்து பார்த்தீங்கன்னா வளரவே இல்லை. அதனால செடி இருந்ததா, செடி வந்து வாங்கிட்டேன் நான். ஸோ இப்போ இந்த க்ரோ பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 செடி நல்லா ஒரு க்ரோ பேக்கு. ஆமா, அழகா 2 செடியா நடு. 3 போதும் இல்ல, 2 இடத்த வைக்கலாமான்னு கேக்குறேன். ஆமா, அது மாதிரி தான் வைக்கணும். ஏன்னா செடி வைக்கிறது எல்லாமே வருமானம் தெரியாதுல்ல, அதனால 2 வைக்க போறேன். ஓகே, ஒரு செடியா இந்த முள்ள ஒரு செடி இந்த மாதிரி வச்சிட்டா. ஆமா, அப்படியே வந்தாலும் இப்படி இலை தானே, இப்படி வந்து இலையில தானே போகுது, அது மாதிரி வைக்கலாம்னு இருக்கேன். ஓகே, ரொம்ப ஆழம் நடாத. ஓகே, ஓகே, அப்புறம் போகணும்ல பேபி. பரவாயில்ல, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு செடி. செடி நல்லா இருக்கு. நான் வந்து இப்போ அம்மா தண்ணி தெளிச்சு மெத்த படிக்கட்ட பனியில் வச்சுருந்தாங்க, அது அழகாக காலையிலே எடுத்துகிட்டு வந்து நட ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் வைக்கலாமா? நம்ம வீட்டில் காலிஃப்ளவரா நிறைய வைக்கணும் தான். ஆமா, நிறைய வைக்க வேணாம், போதும். திடீர்னு பிளானை மாற்றி 3 செடி வைக்க ஆரம்பிச்சிட்டேன், இடம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். க்ரோ பேக்கில் ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவர் வச்சாச்சு. என்ன செய்யுதா? இதில் கத்திரிக்காய் செடி, இதில் மிளகாய் செடி. ஓகே, மிளகாய் செடி நான் திங்க வச்சிருக்கேன் பத்தியா. 1 2 3 4 5 6 செடி. ஆமா, ஓகே. பெருசு பெருசா இருந்தா 1 மட்டும் நட்டுலாம்ல. பெரிய செடி தான் 1 நடலாம். செய்யுதா? பள்ளம் தோண்டிட்டு உள்ள செடி வச்சு மண்ணு தள்ளிட வேண்டியதான். ஓகே, நான் 2 வைக்கலாம்னு எடுத்துட்டு வந்தேன். 1 வைக்கலாம். செய்யுதா? பெருசா வச்சுங்க செடி. வளர்ந்தாலும் ஆனா நாத்து இருக்குதான், வளர்ந்துரும். செய்யுதா? எல்லாமே சூப்பரா வளரும் பாரு. நம்ம வீட்லயே 1 பெருசா இருந்தா 1 தான் வச்சோம் மண்ணில். ஆமா, அது மாதிரி தான் இங்கேயும். ஒரே ஒரு தொட்டில மட்டும்தான் மிளகாய் நடுறனே, ஏன்னா நாத்து விட்டுருக்கல. ஆமா, அதுல இருந்து நட்டுக்கலாம், அதுக்கப்புறம் நட்டுக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா தொட்டிலையும் செடியை நட்டாச்சு. இன்னும் தொட்டி வாங்கணும் பேபி. வாங்கலாம். நிறைய மாடி தோட்டம் இன்னும் அப்கிரேட் பண்ணலாம் சங்கீதா நம்ம. ஓகே, இந்த நியூ இயருக்கு இன்னுமே நல்ல நம்ம பக்காவா அப்கிரேட் பண்றோம். கண்டிப்பா இந்த ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு பந்தல்லாம் போட்டு நிறைய செடி நடணும். பந்தல் ஒழுங்கா போடாதனால திராட்சை செடி எல்லாம் கொடி ஏறவே இல்லை, வீணாயிடுச்சு. பந்தல்லாம் பக்காவா ரெடி பண்ணிடணும் சங்கீதா, சூப்பரா பந்தல்லாம் போட்டு ரெடி பண்ணா இன்னுமே சூப்பரா இருக்கும். இந்த தொட்டில அழகா வந்து மிளகாய் செடி நட்டாச்சு. இங்க கத்திரிக்காய் செடி நட்டா வேலை முடிஞ்சுச்சு. நான் முக்காவாசி எல்லா செடியிலயும் வந்து காலிஃபிளவர் 3 செடியில நட்டுருக்கேன். 3 தொட்டில அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த செடி எல்லாமே நட்டாச்சு. இங்க பாருங்க, என்னால மனசு தாங்கவே இல்ல, கொஞ்சம் இடம் இருந்தா 4 செடியை வச்சு விட்டுட்டேன். எப்படி சின்ன குரோ பேக்ல 4 செடி வளரும் சங்கீதா? வளர்ந்தா பாப்போம், எப்படி வளருதுன்னு பாப்போம். அதுக்கேத்த மாதிரி புடிங்கி நட்டுக்கலாம். சமைச்சு சாப்பிடுறாங்க பேபி. அப்படியா? ஆமா, கொஞ்சம் இடம் பத்தாம இருந்தா ஒரு கீரையே புடிங்கி சமைக்க வேண்டியதான் பூ பூக்கிறதுக்கு முன்னாடி. ஓகே, ஐடியா தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா காலிஃபிளவர் நட்டுருக்கேன், அந்த கத்திரிக்காய் செடி, இதுலயும் காலிஃபிளவர் 3 தொட்டி காலிஃபிளவர் நட்டுருக்கேன். 2 தான் வச்சிருக்கேன், இதெல்லாம் நிறைய வைக்கல. சோ வந்து பாத்தீங்கன்னா 3 காலிஃபிளவர், கத்திரிக்காய் 2 செடி நட்டுருக்கேன். அதுலயும் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தொட்டிலயும் கத்திரிக்காய் செடி நட்டுருக்கேன், 3 செடி. ஆமா, ஒரே ஒரு கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா மிளகாய் செடி நட்டுருக்கேன். 6 செடியா நட்டுருக்கேன். மிளகாய் நாத்து 6 செடியா நட்டுருக்கேன். ஆமா, அது சூப்பரா இருக்கும், அது கரெக்டா இருக்கும். தக்காளி செடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கொடி பக்கத்துல வந்து தக்காளி செடி 2 தக்காளி செடி நட்டுருக்கோம். இதுல தக்காளி செடி, இதுலயும் அதுலயும் தக்காளி செடி நட்டுருக்கேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா செடியுமே நட்டாச்சு. இங்க பாருங்க எவ்வளவு பூ பூத்துருக்கு. டிசம்பர் பூ வந்து ஒரு கை நிறைய ரோஸ் எல்லாம் பூத்துருக்கு. பாவக்காய் காய்ச்சிருக்கு. ஸோ பாவக்காய்லாம் பறிச்சுட்டு போய் மதியத்துக்கு மேலே தான் குழம்பு வைக்கணுமே. பாவக்காய் குழம்பு வச்சுட்டு சூப்பரா இல்லை, கீரை இருக்கு, கீரை கடைஞ்சிட்டு பாவக்காய் பொரியல் கூட பண்ணலாம், வறுவல். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக மாடி தோட்டத்துக்கு வந்து எல்லா செடி நட்டாச்சு. இதுக்கப்புறம் நல்லா பராமரிக்கணும், இன்னும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு நியூ இயர்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் புது செடி நிறையா வளருது இல்லையா? ஸோ அதுக்கு நிறைய க்ரோ பேக்லாம் வாங்கி இன்னும் நிறைய தொட்டிலாம் வைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய்.